நிறைய பழைய பாடல்கள் நிறைய கேட்கணும். முதல்ல நம்ம கேள்வி ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸுக்கு வந்து அது மிஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஓல்டீஸ் சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்க தே ஆர் வெல் கிராஃப்டட். எல்லா சிச்சுவேஷனும் எம்எஸ்வி சார் ஆகட்டும், ராஜா சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தே ஹவ் கிராஃப்டட் இட். ஸோ அதுலேருந்து தான் எடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. இப்போ நீங்கள் அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் அங்கேருந்து ஒன்று தொட்டு எடுக்கணும் நீங்கள். ஸோ அது நிறையா கேட்டதுனால தான் இதெல்லாம் வருது, இல்லைன்னா வராது. அது எப்படியா இருந்தாலும் வந்து எப்படி வந்து ஒரு டைப்ரைட்டரில் நீங்கள் ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்த்து அடிப்போம், விரலெல்லாம் மாட்டும் உள்ளார. அப்போ பழைய டைப்ரைட்டரில் நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துக்கிட்டு லெட்டரை பார்த்துட்டு அடிப்போம், அது பாட்டு தானாக விளையாடும். ஸோ அந்த மாதிரி தான் இது, எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சி தான் அது. முதல்ல நீங்கள் ஒரு நல்ல ரசிகராக இருக்க தான் நீங்கள் ஒரு நல்ல கலைஞனாக மாற முடியும். இங்கே அப்படி ஆன ஒரு இது இல்லை, போக்கு இல்லை. செம்பி ஃபங்க்ஷனில் கமல் சார் அதை பேசியிருப்பார். ஒவ்வொரு ரசிகனையும் ஒரு கலைஞனாக்க வேண்டியது ஒவ்வொரு நடிகரோட கடமைன்னாரு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்